வாங்க டாடி. என்ன விஷயம்? நீ என்னுடைய பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு உன்னுடைய பிரீஃப் கேஸ வச்சுட்டு வந்துட்டேன். அதை மாத்திக்கிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கே எவ்வளவு தூரம் வந்தீங்க? சாயந்தரம் வீட்டுல மாத்திட்டா போச்சு. ஆனா அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ஆபீஸ் ஃபைல் இல்லாம கஷ்டப்படுவியே. ஆமா, சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அடுத்தவங்க பெட்டியை திறந்து பாக்குறது அநாகரிகம் நினைக்கிறவனா? அதுல சில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்குன்னு சொன்னேன். சோ என் பெட்டியை நீ திறந்து பார்த்துட்டேன். ஆமா, என் பெட்டின்னு தெரிஞ்சு எதுக்காக திறந்தேன்? திறந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அது உங்க பெட்டின்னு. டாட், ஒரு ஃபைல் என் கண்ணில் பட்டது, எடுத்து பார்த்தேன். நீங்க சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறீங்கல்ல? ராமு, நீ பார்த்தது ஃபைல மட்டும்தானா இல்ல? மை டியர் டாட், வேண்டாத கேள்விகளை கேட்காம இருந்தா வீணான பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் தான். வரேன் டாட். மறுபடியும் ஏன்? பெரியண்ணா? ஆமாமா. ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸுக்கு போல? இல்ல. காஞ்சன், பரவாயில்ல. என்ன, உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, மனசு சரியில்லை. அப்பாவோட மாற்றத்துக்கு என்ன காரணம்னு? ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னன்னா? நேத்து ஆபீஸ் போற அவசரத்துல அப்பாவுடைய பெட்டியை மாற்றி எடுத்து போயிட்டேன். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்தது. அதுதான் அவர் மனக்குழம்புக்கு காரணம். அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு? பிரமாணம் ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு ஆபீசருக்கும் வர்றதா ரிட்டையர்மெண்ட். ஓ, இதுக்கு போய் அப்பா ஏன் அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? சாப்பிட்டு போடா. ஓனம் பொண்டாட்டி திட்டம். நான் வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன். அஜித் அங்கிள். பேட்டி வாங்க. அப்பா நீங்களும் எதை பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த லெட்டர் விஷயம் தானே? உனக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி பேட்டி? பெரியண்ணன் சொல்லிச்சே, அப்பாவோட பெட்டிய அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல திறந்தப்போ அந்த லெட்டர் படிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுச்சான். போய் அப்பா இப்படி வேதனை பண்ணுமா? என்ன பேட்டி, உங்க மூணு குழந்தை தனக்கு பிறக்கல சொன்னீங்க. அட போப்பா, இனிமே மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் தான் நீ சொல்லிட்டியே. உங்க அம்மா எழுதி வச்ச சீக்ரெட் லெட்டர் உன் தங்கச்சி கிட்ட படிச்சு காட்டலாமா? ஐயோ, நான் அதுகிட்ட சொன்னது இந்த லெட்டர் பத்தி இல்ல. வேற எந்த லெட்டர் பத்தி சொன்னேன்? அப்பா, உங்க ரிட்டையர்மெண்ட் லெட்டர் பத்தி தான் சொன்னேன். அததான் தங்கச்சி இப்ப உங்ககிட்ட கேட்க வந்தது. அரே பகவான், அஜித், அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியடா. ஐ எம் வெரி சாரி பிரேம். இப்படி ஒரு லெட்டர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு லெட்டர் தான். சரி, அப்பா, இது என்ன கொடுமை? எங்க 3 பேர்ல ஒருத்தர் உங்களுக்கு பிறக்கலையா? அப்படி அம்மாவே எழுதி வச்சிருக்காங்களா? அண்ணா, இப்பதான் எனக்கு புரியுது. என்னாலேயே தாங்க முடியலையே. அப்பாவால எப்படி தாங்கிக்க முடியும்? காஞ்சன், காஞ்சன், இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் உங்க கூட நான் பேச மாட்டேன். ஆமா, அப்பா தான் யாரு கூடவும் பேசுறது. நீயும் என் கூட பேச வேண்டாம். காஞ்சன், நீதாமா ஜாகிரதையா இருக்கணும். இந்த விஷயம் ரகுக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அஜித் தங்கள் உங்ககிட்ட வளர்ன மாதிரி அவங்கிட்ட நீ வளர வைக்காத. நோ, எனக்கு ரகசியத்தை பெண்களாலதாமா ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. இல்லைன்னா நம்ம 3 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பிறக்கலைங்கிற அந்த பயங்கரமான ரகசியத்தை அம்மா லெட்டர்ல எழுதி ரகு, என்ன சொல்லுங்க? நம்ம 3 பேர்ல ஒருத்தர் அப்பாவுக்கு பிறக்கலையா? ஆமா, அப்படித்தான் அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன, நம்ம 3 பேர்ல அப்பாவுக்கு பிறக்காதுன்னு யாருன்னு நினைக்கிறேன்? வேற யாரு? நான் தான். உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா சொல்லுவாரு.
Yes, I am the black sheep. நான் தான் the black sheep. இல்லடா இல்ல. நீ தைரியசாலி. உயிரை துரும்பா மறிச்சு அப்பா போல வீர செயல ஈடுபடுற. ஆனா நான் இல்ல, நீங்க 2 பேரும் சொல்றது தப்பு. கண்ணாடி போட வேண்டிய வயசு தாண்டி கூட அப்பா இன்னும் கண்ணாடி போடாம இருக்காரு. ஆனா நான் தான் கண்ணு இல்லாம பிறந்துட்டேன். அப்பாவுக்கு அம்மா செஞ்ச துரோகம் தான் என் கண்ணை பறிச்சிருக்காங்க. எவன்டா மரியாதைலாம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? ரகு. ஐயா ரகு. குட் மார்னிங். சௌக்கியமா? நல்லா இருக்கு. அண்ணா, நீ நல்லா தானே இருந்த. திடீர்னு இந்த கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? சிஸ்டர், யாரும் திடீர்னு நல்லவனா மாறுறதில்ல. அதே மாதிரி யாரும் திடீர்னு கெட்டு போறதும் இல்லை. அப்பெல்லாம் அப்பா குழந்தை வெளியே தண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்போ வயசாயிடுச்சு, உள்ள போடுறேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? வயசாவல நான் வந்துட்டேன், பெரிய மனுஷன். நான் ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? ஐ டோன்ட் கேர். அப்பாடா அப்பா அப்பா வாட்டுமே பயமா? எங்கடா அப்பா? ஹலோ மிஸ்டர் பிரேம்நாத், இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல நான் உங்க பிள்ளை இல்லைன்னு. நான் உங்க பிள்ளையா இருந்திருந்தா குடிச்சிட்டு வருவனா? குடும்ப கௌரவத்தை மறந்து குடிப்பனா? குடிச்சிட்டு தெருவா லோலோன்னு அலைவனா? இருந்தாலும் குடிச்சேன். மிஸ்டர் பிரேம்நாத், என்னை யாரும் குட்படுத்த முடியாது. I don't care for you because I am a black sheep. நீ போ, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன டீல் பண்ணீங்களா? மிஸ்டர் பிரேம்நாத், அப்படியே போறீங்க? பெல்ட்ட கைட்டு அடிக்க போறீங்களா? இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன ராஸ்கல்னு சொல்ல போறீங்களா? தேவையில்லை. நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போக தயாரா இருக்கிறேன். குட் பை பிரதர் அண்ட் சிஸ்டர். குட் பை. நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். என் குடல் வெந்து சாகும் வரை நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். அயோக்கிய ராஸ்கல், கலர் தண்ணிய விஸ்கி பாட்டில கலந்து வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறியா? நான் பழைய நாடகண்டா. ராமு, அந்த கடுதாசியை பத்தி ஏதாவது அவன்கிட்ட சொன்னியா? நான் சொல்லல. அவனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பற்றி. விடுவா, போய் சாப்பிடுறா. ஓவர் சொல்லுங்க டாடி. ஓவர். As usual, thank you, Dad. எல்லாரும் எங்க கான்ஃபரன்ஸா? உங்க சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஏன்? பிளேன்ல போறதுக்கு பயமா இருக்குதான். பயமா இருக்குன்னு சொன்னா? நான் கூட விளையாட்டா தான் கேட்டேன். விமானத்துல போக ஒரு விமானியோட பிள்ளைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களாங்க? வெல் சார், அப்புறம் பாக்குறேன். நான் அவனை விசாரிக்கிறேன். சொல்லிட்டியாமே? ஆமா, பிளேன்ல போறதுக்கே பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு ரகுவுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை மடியில உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அப்ப நீ கண்ட்ரோலை பிடிச்சி இழுக்கிறதுக்காக கையை நீட்டுவேன். அப்ப உன்னை பத்தி நான் நினைப்பேன், you are born with wings. இந்த ஃபேன்ல ஒரு ஒயர் கட் ஆயிருக்கு, இதை இங்க வைக்க கூடாது, உயிருக்கு ஆபத்துன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
உன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற நீயா பிளைன்ல போறதுக்கு பயப்படுற?